இவனுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை பேசுறாரு. நான் உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் இல்லையா, ஆனா நீ என்ன செய்த? உனக்கு முன்னிருந்த எல்லார்களை பார்க்கிலும் மோசமான காரியங்களை செய்து வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களை நீ தொழுது கொண்டபடியினாலே உன் பிள்ளை சாகவே சாவான் என்று சொல்லி விடுகிறார். ஆனா இந்த ராஜா என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? அவன் அந்த தீர்க்கதரிசிட்ட போகிறதுக்கு முன்பதாக இவன் தன் வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து இருக்க வேண்டும். இந்த தீர்க்கதரிசி ஒரு நாள் என்னை இந்த ராஜா இந்த தேசத்தின் மேல் ராஜாவாய் மாறுவேன் என்று சொன்ன தீர்க்கதரிசி அல்லவா, அதோடு கூட இந்த தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று அநேக கற்பனைகளை எனக்கு கற்று தந்தவன். ஆனால் இந்த நாள் நான் கற்பனைகளை விட்டு விட்டபடினாலே மீண்டுமாக அந்த கற்பனைகளை கை கொள்கிற ஒரு மன்னிப்புக்குள் தேவ சமூகத்தில் போகிறேன் என்று முதலாவது அவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தன்னை தாழ்த்தி இருக்க வேண்டும்.